இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக இயேசு குணமளிக்கிறார் என்கிற தலைப்பில் உங்கள்கிட்ட நான் பேசவிருக்கிறேன். இன்றைக்கு ஏராளமான மனிதர்கள் உடல் உள்ள ஆன்ம சுகமில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உடல் உள்ள ஆன்ம சுகம் வேண்டும் என்பதற்காக இங்கும் அங்குமாக அலைந்து ஏராளமான பணத்தை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். இறுதியில் நிம்மதி கிடைக்காமல் மிகவும் வருத்தப்பட்டு விரக்தி அடைந்த நிலையில இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற மக்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவன் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல், ஜாதி சபைங்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரையும் பார்த்து சொல்கிறார், எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் தருவேன் உனக்கு இளைப்பாறுதல். பிரியமானவர்களே, தேவன் இயேசு கிறிஸ்துடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்புங்க, அவர்கிட்ட வாங்க. உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன நோயாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் குணப்படுத்துறதுக்கு காத்திருக்கிறார். விசுவாசி, உனக்கு சுகம் கிடைக்கும். எரேமியா 30வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். தெய்வ ஜனமே, தேவன் என்ன சொல்றான் பாருங்க. நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார். பிரியமானவர்களே, இந்த உள்மன காயங்களை என் தேவன் ஆற்றுவதாக கூறுகிறார். ஒருவேளை உடல் பலவீனத்திற்கு, உடல் வியாதிக்கு மருத்துவர்கள் மருந்து கொடுக்கலாம். ஆனா உள்மன காயங்களுக்கு எந்த மருத்துவராலும் மருந்து கொடுக்க முடியாது. ஆனால் மருத்துவர்களெல்லாம் மருத்துவராகிய தேவாதி தேவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். பிரியமானவர்களே, உன் உடலுக்கும் சுகம் கொடுப்பேன், உன் உள்ளத்திற்கும் சுகம் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இன்று ஏராளமான மக்கள் உள்ளத்திலே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள், உள்மன காயங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். வெளியில சொல்லவும் முடியாம, விழுங்கவும் முடியாம கஷ்டப்பட்டு, ஐயோ என் குடும்ப பிரச்சனை, ஐயோ என் கணவனுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை, இதை எப்படி வெளியில சொல்றதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் விழுங்கி 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 இருதய நோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களே, தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? வாருங்கள் என்னிடம், நான் தருவேன் உனக்கு இளைப்பாறுதல், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சுகம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கையில் எடுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார். வாக்கு மாறாத தேவன் இதை சொல்லி இருக்கிறார் என்றால் அவர் சத்தியம் சத்தியமாக செய்வார். வசனங்களை மனப்பாட வச்சு செய்து வைத்துக் கொண்டு, ஆண்டவரே நீ இப்படியாக சொல்லி இருக்கிறீரே என்று சொல்லி இந்த வசனங்களை ஏறெடுத்து செவியுங்கள். தேவனே எனக்கு குணம் வேண்டும் ஐயா, வாக்கு மாறாத தேவனே குணம் தாரும் ஐயா என்று கேளுங்க. சத்தியம் சத்தியமாக அவர் உங்களுக்கு குணம் கொடுப்பார். சீராக் 38வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. குழந்தாய், நீ நோயிட்டு இருக்கும் போது கவலையின்றி இராதே, ஆண்டவரிடம் அன்றாடு, அவர் உனக்கு நலம் அருள்வார். ஞானியார் என்ன சொல்றான்னு பாருங்க. நீ சுகமில்லாம இருக்கும் பொழுது நீ ஆண்டவர்கிட்ட மன்றாடணும்னு சொல்றார். ஒரு சிலர் நினைக்கலாம், என்ன படைத்த தேவனுக்கு என்னை பற்றி தெரியாதா, எனக்கு என்ன நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாதா, அவர் சுகப்படுத்தும் போது சுகப்படுத்தட்டும் என்று சொல்லி நினைக்காதீங்க. ஞானியார் மிகவும் தெளிவாக சொல்கிறார். மக்களே, நீங்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் பொழுது, வியாதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. அதிமிக சாட்சியோடும்
விசுவாசத்தோடு மன்றாட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு சுகம் கொடுப்பார், உங்களை எடுத்து நிறுத்துவார். பிரியமானவர்களே, எசேக்கியாங்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா தெய்வ பயம் உள்ளவராக இருக்கிறார். தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நேர்மையாளர், உண்மையுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். அவருக்கு ஒரு நோய் வந்து விட்டது. இந்த நோயினால் அவர் மரண படுக்கையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட தருணத்திலே ஆண்டவர் ஏசாயா இறைவாக்கினரை பார்த்து, ஏசாயா, நீ கடந்து சென்று எசேக்கியா ராஜாவிடம் சொல், உன் வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்து, உன் நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டன, நீ மரிக்க போகிறாய் என்று சொல் என்கிற செய்தியை சொல்லி அனுப்புகிறார். பிரியமானவர்களே, எசாயா இறைவாக்கினர் எசேக்கியா ராஜா கிட்ட வந்து, எசேக்கியா ராஜாவே, குடும்ப காரியங்களை சரிபடுத்து, உன் நாட்கள் முடிவடைந்து விட்டன என்று சொல்கிறார். எசேக்கியா என்ன செய்கிறார் என்று பாருங்கள். அவர் சுவர் பக்கமாக திரும்பி ஏராளம் கண்ணீர் வடிக்கிறார். அழுது புலம்பி, ஆண்டவரே, என் வாழ்நாட்களை நீட்டி கொடும் ஆண்டவரே, இப்போ நான் மரிக்க மாட்டேன் ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கதறுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எசேக்கியாவின் கூக்குரலுக்கு செவி கொடுத்தார். அவருடைய வாழ்நாட்களை இன்னும் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, கண்ணீரோடு ஜெபிங்க. ஒரு டாக்டர் கைவிட்டு இருக்கலாம், இனிமே நீ பிழைக்க மாட்ட என்று சொல்லி இருக்கலாம். உனக்கு வந்திருக்க நோய் பொல்லாத நோய், கொடிய நோய், இது மரணத்துல தான் போய் நிற்கும், உனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது என்றெல்லாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த எசேக்கியா ராஜாவை பாருங்க, கடவுளே சொல்றார், உன் நாட்கள் முடிந்து விட்டது என்று. அவர் சரி முடிஞ்சிருச்சா, சரி நான் வர்றேன் என்று சொல்லல, யுத்தம் செய்கிறார். ஆண்டவரே, நான் மரிக்க மாட்டேன், எனக்கு வாழ்நாளை கூட்டி கொடு. மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் இங்க யாராவது இருக்கிறீங்களா? வெளியில சொல்ல முடியாத நோயினால பாதிக்கப்பட்டவங்க இங்க யாராவது இருக்கிறீங்களா? எசேக்கியா ராஜாவை போல ஜெபிங்க. ஆண்டவரே, நீ வாக்கு மாறாத தேவன் கர்த்தாவே, நீ வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர் ஆண்டவரே, குணப்படுத்துவேன் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, இந்த நோயை உன்னால் குணப்படுத்த முடியும் ஆண்டவரே, நான் சாக மாட்டேன், எனக்கு சுகம் வேணும் என்று கண்ணீரோடு கதறுங்க, விசுவாசத்தோடு கதறுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஒரு கனானிய பெண் கடந்து வருகிறார் ஆண்டவர்கிட்ட, அத்திமிக விசுவாசத்தோடும் சாட்சியோடும் வைராக்கியத்தோடும் ஆண்டவர்கிட்ட. கனானிய பெண், ஒரு புற இனத்து பெண், தேவன் அறியாத பெண், இப்படியாக கேட்கிறார், ஆண்டவரே, என் மகளுக்கு தீ ஆவி பிடிச்சிருக்குது, அவன் மிகவும் கஷ்டப்படுகிறார், அவளை நீ சுகப்படுத்த வேண்டும் என்று. பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த இஸ்ராயல் மக்களிலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி அந்த கனானிய பெண்ணை பாராட்டுகிறார். பாராட்டிய தேவன் அந்த மகளுடைய மகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறார், பூரண விடுதலையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த காலத்திலே குஷ்டரோகம் என்றால் மக்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நோய். யாருக்காவது இப்படிப்பட்ட குஷ்டரோகம் வந்துவிட்டது என்றால் அவர்கள் என்ன செய்வார்களாம்? அந்த குஷ்டரோகிகளை ஊரை விட்டு வெளியிலே துரத்தி விடுவார்களாம். குஷ்டரோகம் கண்ட மக்கள் என்ன செய்வார்களாம்? மலையடிவாரத்திலே குகையிலே வாழ்வார்களாம். அப்படிப்பட்ட மக்கள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த பக்கமாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு என்ன செய்கிறார்கள்? 10 பேர் கடந்து வருகிறார்கள், விசுவாசத்தோடு கடந்து வருகிறார்கள். கடந்து வந்து, இயேசுவே, தாவீதின் மகனே, எங்களை சுகப்படுத்தும், எங்களை சுகப்படுத்தும் என்று விசுவாசத்தோடும் சாட்சியோடும் கேட்கிறார்கள். ஆண்டவர் 10 பேரையும் சுகப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த ஊர்ல 10 பேருக்கு வியாதி இருந்தாலும் சரி, 100 பேருக்கு வியாதி இருந்தாலும் சரி, என் தேவனை நோக்கி சாட்சியோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் குரல் எழுப்பி, தேவனே, எனக்கு சுகம் வேணும் ஐயா என்று நீங்கள் செபித்தீர்கள் என்றால் சத்தியம் சத்தியமாக என் தேவன் உங்களை சுகப்படுத்த காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு உடல் சுகம்,
உள்ள சுகம், ஆன்ம சுகம் வேண்டும் என்றால் உங்க மனசுல நீங்க வைக்க வேண்டியது விசுவாசத்தோடும் சாட்சியோடும் ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் எப்படித்தான் ஜெபித்தாலும் உங்களுக்கு சுகம் கிடைக்கவே கிடைக்காது. நோவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அவர் ஆண்டவர் கூடவே வாழ்ந்து வந்தார். அவரோடு நடந்தார். பரிசுத்தவான், நேர்மையாளர், தெய்வ பயம் உள்ளவர் நோவா. அப்போ ஆண்டவர் நோவாவை பார்த்து, நோவா, எல்லா மக்களும் பாவத்துக்கு மேல் பாவம் செய்து அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இந்த பூமியை நான் வெள்ளத்தால் அழிக்கப் போகிறேன். நீ மாத்திரம் பரிசுத்தவானாக இருக்கிற காரணத்தினால நீ ஒரு பேழையை செய். அந்த பேழைக்குள்ளே நீயும் உன் குடும்பமும் மாத்திரம் கடந்து செல்ல வேண்டும். மீதி எல்லோரையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நோவா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த கட்டாந்தரையில நான் கப்பல் கட்டினாக்கும் போறவன் வர்றவன் எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்களே ஆண்டவரே என்று சொல்லலங்க, என்று சொல்லல. விசுவாசித்தார். இது என் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்று அவர் விசுவாசித்த மாத்திரத்திலே கப்பல் கட்ட ஆரம்பித்தார், வேலையை செய்ய ஆரம்பித்தார். இதை பார்த்த மக்கள் எல்லாரும், நோவா, நேத்து வரைக்கும் நல்லா இருந்தியே, இன்னைக்கு பைத்தியம் ஆயிட்டியோ, கட்டாந்தரையில கப்பல் கட்டுறான் பாரையா என்று சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. சிரிச்ச எல்லோரையும் பார்த்து நோவா சொன்னார், பெருவெள்ளம் வரப்போகிறது, ஜாக்கிரதை, அழிவு வரப்போகிறது, மனம் திரும்பு என்று கூக்குரலிட்டார். ஒருத்தருமே அவருடைய குரலுக்கு செவி கொடுக்கல. ஒரு நாள் வந்தது, பெருவெள்ளம் வந்தே தீர்ந்தது. நோவாவும் அவருடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. நோவாவும் அவருடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்படுறதுக்கு காரணம் என்னங்க? ஆழ்ந்த விசுவாசம். இதை என் தேவன் சொன்னார், நான் நிச்சயமாக செய்வேன், அவர் சொன்னபடி பெருவெள்ளம் வரும் என்று அவர் விசுவாசித்தார். அந்த குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது. பூமியிலிருந்து அத்தனை பேர் அழிக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, அவனும் பாவம் செய்யறான், அவனும் பாவம் செய்யறான், அவனும் பாவம் செய்யறான், அத்தனை பேரும் குடிக்கத்தான் செய்யறான், நானும் குடிப்பேன் என்று நினைக்காதீங்க. அவன் பாவம் செஞ்சானா செய்யலேனா நான் செய்ய மாட்டேன். தீயவர்கள் கூட நல்லவர்களை ஆண்டவர் ஒரு காலம் அழிக்க மாட்டார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, மோசேயை எடுத்துக் கொள்ளுங்கள். மோசே ஒரு எபிரேயன். அவன் குழந்தையாக பிறந்த பொழுது அந்த எபிரேய தாய் என்ன செய்தால், இந்த குழந்தையை ஆற்றிலே விட்டு விட்டார். அப்பொழுது குளிப்பதற்காக வந்த பார்வோன் ராஜாவுடைய சகோதரி இந்த குழந்தையை எடுத்துட்டு போய் அரண்மனையில வச்சு வளர்த்து வர்றான். இந்த அரண்மனையிலே வளர்ந்து வந்த மோசே எகிப்திய கலைகள் எல்லாவற்றையும் கற்று அவர் சிறந்தனாக விளங்குகிறார். பார்வோன் ராஜாவுக்கு அடுத்தபடி இந்த மோசே தான் ராஜாவாக வேண்டும் எகிப்திலே. அந்த நிலையில வளர்ந்து வருகிறான். பிரியமானவர்களே, ஒரு நாள் இந்த மோசே அரண்மனையை விட்டு வெளியே வருகிறார். அப்பொழுது ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிப்பதை கண்டு சினமுற்றார். உடனடியாக எகிப்தியனை கொன்று புதைத்து விட்டார். இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுகிறது. மோசே பயப்படுகிறான். அந்த நாட்டை விட்டே ஓடுகிறான். பாலைவனத்துக்கு ஓடி போகிறான். 40 ஆண்டுகள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் ஒரு நாள் முட்செடி எரிந்து போகாமல் இருக்க அந்த முட்செடியிலே அக்கினி ரூபமாக தேவன் தோன்றினார். மோசேயை கூப்பிட்டு, மோசே, எகிப்து நாட்டிலே என் மக்கள் பாடுகிற பாடுகளை நான் கண்டேன், நீ அங்கே செல்ல வேண்டும், என் மக்களை விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, எந்த அரசாங்கத்துக்கு பயந்து இந்த மோசே ஓடி வந்தாரோ அதே அரசாங்கத்துக்கிட்ட போ என்று சொல்கிறார். மோசே விசுவசித்தார். என் ஆண்டவர் அனுப்புகிறார் என்றார், அவர் என்னை தாங்கிக் கொள்வார். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. என் ஆண்டவர் என்னை அனுப்புகிறார் என்றால் அவர் என்னை சத்தியமாக தாங்குவார்.
விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? மோசே கடந்து சென்றார். எந்த அரசாங்கத்துக்காக பயந்து நடுங்கி ஒடுங்கி ஓடி வந்தாரோ அதே அரசாங்கத்துக்கிட்ட போறாரு. ஆண்டவர் அந்த மோசே மூலம் ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யறார். மோசே எபிரேய ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில கூட்டிட்டு வர்றாரு. கானான் நோக்கி பிரயாணமாக வேண்டியவர்கள் செங்கடலை நோக்கி பிரயாணமாகிறார்கள். திரும்பி பார்க்கிறாங்க, எகிப்திய படை வந்துகிட்டு இருக்குது. மக்கள் பயப்படுறாங்க. மோசேயை பார்த்து, மோசே, எகிப்து நாட்டிலே நாங்கள் மடிந்து போயிருப்போமே, இந்த பாறை வனத்திலே மடிய வேண்டும் என்றா இங்கே நீ எங்களை கூட்டிக் கொண்டு வந்தாய் என்று சொல்லி புலம்புகிறார்கள், கோபப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அமைதியா இருங்கள் என்றார். நீங்கள் அமைதியா இருங்க என்றார். பிரியமானவர்களே, இதுதான் மோசேயினுடைய விசுவாசம். எத்தனை பெரிய விசுவாசம்னு பாருங்க. ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள்ங்க. ஒரு ஆளு 2 ஆள் இல்ல, 20 லட்சம் மக்கள் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல மோசேயை பார்த்து, மோசே நீ எங்களுக்கு மோசம் பண்ணிட்ட என்று சொன்ன பொழுது ஆழ்ந்த விசுவாசத்துல, வைராக்கியம் உள்ள விசுவாசத்துல அந்த மக்களை பார்த்து, நீங்க சும்மா இருந்தா போதும், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிரித்தார். பிரியமானவர்களே, இந்த இஸ்ராயல் மக்கள் அந்த செங்கடல் வழியாக கட்டாந்தரையிலே நடந்து போறது போல நடந்து போனாங்க. அவர்களை பின்தொடர்ந்து பார்வோனுடைய படையும் கடந்து சென்றது. என் தேவன் கடலை மூடி பார்வோனுடைய படையை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். உங்களுக்கு விசுவாசம் உண்டா? விசுவாசம் உண்டுன்னு சொல்றவங்க கை தூக்குங்க, கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. பிரியமானவர்களே, நீங்க விசுவாசிங்க, நான் சும்மா இருந்தா போதும், என் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். இதுதாங்க விசுவாசம். உங்களை பத்தி இல்லாதது பொல்லாது உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்களா? உங்க பேரை கெடுக்கிறாங்களா? உங்க மேல சந்தேகங்களை எழுப்புகிறார்களா? நீங்க மாத்திரம் ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்கனாக்கா என்ன சொல்லணும்? மோசேயை போல நீங்க சும்மா இருந்தா போதும், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 2 அரசர் 5ஆம் அதிகாரம் 9 - 15 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. 2 அரசர் 5ஆம் அதிகாரம் 9 - 15 வரை உள்ள வசனங்களிலே ஒரு அருமையான நிகழ்வு இருக்கிறது. அசீரிய மன்னனுடைய படைத்தலைவன் நாமான். இந்த நாமானுக்கு குஷ்டரோகம் வந்து விட்டது. அப்பொழுது நாமான் வீட்டிலே பணி செய்த ஒரு இஸ்ராயல் பெண் என்ன சொல்கிறார்? தலைவரே, உமக்கு சுகம் வேண்டும் என்றால் நீ இஸ்ராயல் நாட்டுக்கு கடந்து செல்லும். அங்கே ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார், அவர் பெயர் எலிசா. அந்த எலிசா உமக்காக ஜெபம் செய்தார் என்றால் நீ குஷ்ட ரோகத்தில் இருந்து சுகம் பெறுவீர். நாமான் குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல ஏறி எலிசா வீட்டுக்கு முன்னால போய் இறங்குறார். இதை அறிந்த எலிசா என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு ஆளுகிட்ட ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறார். அந்த நாமானுக்கிட்ட போய் சொல்லும், யோர்தானில 7 முறை குளிக்க சொல்லும், அவன் உடல் சுகமடையும் என்று சொல்லி அனுப்பினார். இதை கேட்ட நாமானுக்கு கோபம் வருகிறது. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? தமஸ்கு நாட்டிலே எவ்வளவோ நல்ல நதிகள் உண்டு, இந்த இஸ்ராயலில இருக்கிற ஆறுகள், இந்த யோர்தான்ல போய் நான் குளிக்கணுமா என்று சொல்லி கோபப்படுகிறான். அவன் திரும்பி செல்ல பார்க்கிறான். பாருங்க, ஒரு இறைவாக்கினுடைய சொல்லுக்கு அந்த மகன் மதிக்கல, விசுவசிக்கல. உடனே நாமானுடைய வேலைக்காரங்க என்ன சொல்றாங்க? இந்த நாமானை பார்த்து, ஐயா, ஒரு இறைவாக்கினர் இதை சொல்லி இருக்கிறார் என்றால், ஒரு இறைவாக்கினர் இதை சொல்லி இருக்கிறார் என்றால் நீ ஏன் விசுவசிக்க கூடாது? நீ ஏன் யோர்தானிலே குளிக்க கூடாது என்று வேலைக்காரர்கள் சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, நாமான் விசுவாசத்திலே தளர்ந்து போன பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் இவனுடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துகிறார்கள். நாமான் கடந்து சென்று யோர்தானிலே 7 முறை குளிக்கின்றார்.
7வது முறை குளிச்சு எழும் பொழுது அவருடைய உடம்பு சின்ன குழந்தையினுடைய உடம்பு போல ஆகிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அன்று அற்புதம் செய்த தேவன் தான் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு தோல்வியாதியா, படையா, நோயா, நொடியா, என் தேவனை பார்த்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும் ஆண்டவரே என்று மாத்திரம் நீங்க கேட்டீங்கன்னாக்கும் அவர் நிச்சயமாக செய்வார். அவருக்கும் இவருக்கும் உதவி செய்கிற தேவன், அவரையும் இவரையும் எழுப்பி நிறுத்துகிற தேவன், அவரை கூவி அழைத்த அத்தனை பேருக்கும் சுகம் கொடுக்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள், அரச குருத்துவ திருக்கூட்டமாகிய நீங்கள், தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களாகிய நீங்கள் குரல் உயர்த்தி, அப்பா எனக்கு சுகம் வேணும், அப்பா எனக்கு சுகம் வேணும் என்று கேட்கும் பொழுது அவர் சும்மா இருப்பாரா? அவர் சும்மா இருப்பாரா? சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசம் கிடையாதுங்க. நம்ம ஜெபிப்போம், கடவுளால முடிஞ்சா குணப்படுத்தட்டும். எப்படிப்பட்ட விசுவாசம்? அவர் முடிஞ்சா குணப்படுத்தட்டும், முடியலைன்னா மருத்துவமனைகளுக்கு போவோம். மருத்துவர்களால் முடிஞ்சா குணப்படுத்தட்டும், அவர்களால் முடியலைனாக்க மந்திரவாதிகள்கிட்ட போவோம். இதுதாங்க இன்னைக்கு கிறிஸ்தவருடைய விசுவாசம். பிரியமானவர்களே, ஒரு ஆணித்தரமான விசுவாசத்தோடு, ஆண்டவரே நீ சுகப்படுத்தினாலோடைய இந்த இடத்தை விட்டு நான் எந்திரிக்கவே மாட்டேன் ஆண்டவரே என்று வைராக்கியத்தோடு நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் சுகப்படுத்துவாரா, சுகப்படுத்த மாட்டாரா? சுகப்படுத்துவாரா, சுகப்படுத்த மாட்டாரா? சுகப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அருணாதர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் கடலிலே பிரயாணமாகி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கடலிலே கொந்தளிப்பு. இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார். சீடர்கள் இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? ஐயா, நாங்கள் மரிக்க போகிறோம், எங்களை காப்பாற்றும், காப்பாற்றும் என்று சொல்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு எழுந்தார். பொங்கி எழுந்த கடலை பார்த்து, சும்மா இரு, இறையாதே. என் ஆண்டவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, பர்த்திமேயு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு பார்வை வேண்டும் என்று கதறினான். உடனடியாக ஆண்டவர் பர்த்திமேயு குருடனுக்கு பார்வை கொடுத்தார். பிரியமானவர்களே, முடவனை நடக்க செய்த தேவன், குருடனை பார்க்க செய்த தேவன், செவிடனை கேட்க செய்த தேவன், செத்தவனை எழுப்பிய தேவன், அவர் சர்வ வல்லவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உங்க கரங்களை உயர்த்துங்க. நான் சொல்றது சொல்லுங்க. என் தேவன் இயேசு கிறிஸ்து, என் தேவன் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். என் தேவன் இயேசு கிறிஸ்து, என் தேவன் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பெயரால் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என் பெயரால் எதுவும் கேட்டாலும் செய்வேன். எதை கேட்டாலும் செய்வேன். யாராவது இதை சொல்லுவாங்களாங்க? உங்களை தொட்டு தாலி கட்டினா கணவன் சொல்லுவாரா? நீ எதை கேட்டாலும் செய்வேன் சொல்லுவாரா? உங்க மனைவி தான் சொல்லுவாங்களா உங்களை பார்த்து, ஐயா நீ எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல பெற்றோர் தான் பார்த்து பிள்ளைகளே நீங்க எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லுவாங்களா? என் தேவனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு பாருங்க. நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன், நான் தருவேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமான என் அருமையான சகோதரிகளே, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் இது போல ஒரு வசனம் இருக்குதே, ஆண்டவர் சொல்லி இருக்காரு எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க ரூமுக்குள்ள போய் நின்னுகிட்டு, ஆண்டவரே நீ எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீரே, இன்னைக்கு ராத்திரிக்கே என் மாமியார் செத்து போகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து ஜெபிக்காதீங்க. நீங்க தீமையை கேட்டாக்க ஆண்டவர் செய்கிறவர் கிடையாது. நீ நன்மையை கேட்டீனா, பரிசுத்தமானதை கேட்டீனாக்கா ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, உங்களுக்கு குணம் வேண்டும் என்றால் 3 காரியங்கள் மிக மிக முக்கியம். முதலாவது, நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் நீங்க கேட்டீங்கன்னாக்கும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிக்கிறதுக்கு நீங்க தகுதி உள்ள பிள்ளைகளா இருக்கணும். முதலாவது
பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஆழ்ந்த விசுவாசம் வேண்டும். மூன்றாவதாக சாட்சியோடு ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு சுகம் கிடைக்கும். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் அதை செய்வேன், அதை தருவேன் அப்படின்னு சொல்றார். Praise the Lord. Praise the Lord. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. பாடுங்கோ. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. உந்தன் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் நோய் வருகிறது. இந்த நோய்க்கு பல காரணங்கள் உண்டு. ஏன் இந்த மனிதனுக்கு இந்த நோய் வந்தது அப்படின்னு பலர் கேட்கலாம். ஆனா பிரியமானவர்களே, உங்களோட 4 காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக கடவுளின் மகிமைக்காக அந்த நோய் வருகிறது. எதுக்காக வருகிறது? கடவுளின் மகிமைக்காக. இரண்டாவதாக பாவத்தின் கூலியாக நோய் வருகிறது. மூன்றாவதாக தீய ஆவியினால் நோய் வருகிறது. நான்காவதாக நோய் கிருமிகளால் நோய் வருகிறது. Praise the Lord. Praise the Lord. இப்ப நான் இந்த இறை வசனத்தை உங்களுக்கு விளக்கி கொடுக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? நீங்க நோய்வாய்ப்பட்டு கிடக்குறீங்கன்னாக்கா, நான் எனக்குள்ள இருக்கிற நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்கணும் உருக்கமா. ஆண்டவரே, எனக்குள்ள நான் இத்தனை வருஷமா நோய்வாய்ப்பட்டு கிடக்குறேனே, இதுக்கு காரணம் என்னையா அப்படின்னு கண்டுபிடிச்சு சமர்ப்பணம் செய்து ஜெபிங்க. அப்போ ஆண்டவர் உங்களை பூரணமாக சுகப்படுத்துவார். Praise the Lord. Praise the Lord. யோவான் 9வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அருமையான நிகழ்வு இருக்கு. சீடர்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஒரு பிறவியிலேயே குருடனா இருந்த ஒருத்தனை பற்றி சில டவுட்டுகள் கேட்கிறாங்க. அப்ப இப்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவன் குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் செஞ்ச பாவமும் கிடையாது, இவன் பெற்றோர் செய்த பாவமும் கிடையாது. கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். கடவுளுடைய மகிமைக்காக, தேவனுடைய மகிமைக்காக ஒரு சிலர் துன்பப்படுகிறார்கள், ஒரு சிலர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள். பிரியமானவர்களே, குழந்தைகள் பிறக்கும் போதே ஊனத்தோடு பிறக்கிறது. இதை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் சஞ்சலம். ஐயோ, இந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு, இது ஏன் ஊனமா பிறந்திருக்குது என்று சொல்லி எல்லாரும் வருத்தப்படுகிறோம். குழந்தை ஊனமா பிறக்கிறதுக்கும் ஒரு சில காரணங்கள் உண்டு. முதலாவதாக, ஒரு குழந்தை ஊனமா பிறக்குதுனாக்கும் அது கடவுளுடைய மகிமைக்காக. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு சிறுவனை தெரியும். அவன் பிறந்த பொழுது சப்பானியாக பிறந்தான். இறந்து நடக்க முடியாது, கைகால் ஊனமற்றவனாக இருந்தான். அந்த அம்மா என்ன செய்வாங்க, எங்கே ஜப கூட்டம்னாலும் இந்த குழந்தையை தூக்கி பிடிச்சுக்கிட்டு மண்டிக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே, என் குழந்தையை காப்பாத்தும் ஐயா, என் குழந்தைக்கு சுகம் வேணும் ஆண்டவரே, சுகம் வேணும் என்று அந்த தாய் ஜெபிக்கிறது உண்டு. ஒரு நாள் நான் ஆராதனை நடத்தி கொண்டு இருந்த பொழுது வழக்கம் போல இந்த அம்மா இருந்தாங்க. இந்த குழந்தைக்கு 7 வயசு ஆயிடுச்சு. இந்த 7 வயசு சப்பானிய அப்படியே தூக்கிக்கிட்டு, ஆண்டவரே, என் குழந்தையை காப்பாற்றும், என் குழந்தைக்கு பூரண சுகம் வேணும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. திடீரென்று இந்த குழந்தை இறங்கி நடக்க ஆரம்பிச்சுச்சு, பேச ஆரம்பிச்சுச்சு. பிரியமானவர்களே, தேவன் மகிமை அடைந்தார். தேவனுடைய மகிமைக்காக ஒரு சில குழந்தைகள் ஊனமாக பிறக்கிறது. இரண்டாவது காரணம் என்னவென்றால்,
பெற்றோருடைய மரபணு குறைவாக இருக்கிறது என்றால் அந்த குழந்தை ஊனமாக பிறக்கும். மூன்றாவதாக பெற்றோருடைய சாபம் குழந்தையை தாக்கும். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், நல்ல பணக்கார குடும்பம், ஏராளம் வசதிகள். பக்கத்துல ஒரு ஏழை, அந்த ஏழைக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு பசுமாடு. இந்த பசுமாட்டை அவர் அருமையா வளர்த்து வந்தார். ஒரு நாள் இந்த பசுமாடு என்ன செய்து, இந்த பணக்காரனுடைய தோட்டத்துல போய் மேய்ஞ்சிருச்சு. இந்த பணக்காரனுக்கு நல்ல கோபம் வந்துருச்சு பாருங்க. அந்த மாட்டை கட்டி வச்சு 4 காலில் இருக்கிற இந்த விரல் மாதிரி இருக்க அந்த கொழும்பை வெட்டி விட்டுட்டார். 4 காலையும் வெட்டி விட்டுட்டார். அந்த மாடால நடக்க முடியல. இந்த ஏழையால ஏதாவது எதிர்த்து கேட்க முடியுமா? எதிர்த்து கேட்கல. அவன் அழுதான், கதறினான், புலம்புனான். பிரியமானவர்களே, அந்த ஆளுக்கு 5 குழந்தைகள் பிறந்தது. 5 குழந்தைகளுக்குமே கைகள்லையும் கால்கள்லையும் விரலே கிடையாது. பெற்றோருடைய சாபம் குழந்தைகளை தாக்கும். 4ஆவதாக, குழந்தைகள் எதற்காக ஊனத்தோடு பிறக்கிறார்கள் என்றால், குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது தாயானவள் கருக்கலைப்பு செய்வதற்கு முயற்சி செய்திருந்தால் அந்த குழந்தை ஊனமாக பிறக்கும். இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களே, உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க ஊனமா இருக்கிறாங்க, மூல வளர்ச்சி இல்லாம இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே, நீலாம் ஆண்டவரா, உனக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா என்று கேட்கிறத விட்டுட்டு, என் குழந்தை இப்படி இருக்கிற காரணம் நான் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் ஆண்டவருடைய பாதத்துல மண்டியிட்டு கதறணும். தேவனே, என்னை மன்னியும் ஐயா, என் குழந்தைக்கு வாழ்வு கொடும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. உங்களுக்கு சுகம் வேணும் என்றால் பரிசுத்த வேணும், வைராக்கியமான விசுவாசம் வேணும். அதற்கடுத்து என்ன வேணும்? சாட்சியோடு செபிக்கணும். யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனை போல் மாசற்றவனும் நேர்மையாளனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் யோபுவை பற்றி சாத்தானுகிட்ட சொல்ற சாட்சி பாருங்க. இந்த யோபுவை போல இந்த பூமியிலே பரிசுத்தவான் ஒருவன் கூட கிடையாது. இன்றைக்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உங்க ஒவ்வொருவர் முன்னாலே நீ வந்து நின்றார்னாக்கும், சாத்தானும் பக்கத்துல வந்து நிக்கிறானாக்கும், உங்களை பத்தி சாத்தானுகிட்ட இயேசு என்ன சொல்லுவார் சொல்லுங்க பாக்கலாம். என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவார் சொல்லுங்க. நம்மளும் தான் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சோத்துக்கு தெண்டமாகும், பூமிக்கு பாரமாகும். ஒரு யோபு வாழ்ந்தார், எத்தனை பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆண்டவரே சாட்சி சொல்கிறார், இவனை போல பரிசுத்தவான் இந்த பூமியில ஒருத்தனும் கிடையாது. சாத்தான் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, நீர் இந்த யோபுவையும் யோபுவின் குடும்பத்தையும் இவனுக்குரிய எல்லாவற்றையும் நீ வேலி போட்டு காத்துக்கிட்டு வருகிறீர் அல்லவா, அதனாலதான் அவன் பரிசுத்தமா இருக்கிறான். நீ மாத்திரம் உன் கையை ஒதுக்கி கொள்ளும், அவனை ஆசீர்வதிப்பதை நிறுத்தும். அதுக்கு பிறகு அவன் உம்மை நேசிக்கிறானா உன்னை சபிக்கிறானா என்று பாரும் என்று சாத்தான் சவால் விடுகிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பரிசோதித்து பாரும், என் ஊழியன் என் தாசன் எப்பொழுதும் எனக்கு பிரமாணிக்கமாக இருப்பான் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த யோபு பெரிய பணக்காரனாக இருக்கிறான். இந்த யோபுவுக்கு 3 பெண் பிள்ளைகளும் 7 ஆண் பிள்ளைகளும் உண்டு. 3000 ஒட்டகங்களும் 7000 ஆடுகளும் 500 வெட்டக்கழுதைகளும் 500 ஏர்வுள்ள காளை மாடுகளும் ஏராளம் சொத்து உண்டு. சாத்தான் யோபுவை பரிசோதிக்க கடந்து வருகிறான். எப்படி பரிசோதிக்கிறான் என்று பாருங்கள். 500 ஏர் உழுகிற மாடுகள் ஏர் உழுது கொண்டு இருக்க, 500 பெட்டை கழுதைகளும் பக்கத்திலே மேய்ந்து ஓடி இருக்க, சபாயர் கடந்து வந்து மாடுகளையும் கழுதைகளையும் ஓட்டிக்கொண்டு எல்லா பணியாளர்களையும் கொன்று குவித்து விட்டார்கள். இது நடந்து முடிந்த மறு நிமிடமே வானத்திலிருந்து அக்கினி விழுந்து 7000 ஆடுகளையும் பணியாளர்களையும் சுட்டரிக்கிறது. இது நடந்து முடிந்த மறு நிமிடமே என்ன நடக்கிறது? இந்த யோபுடைய 3000 ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டிருக்க, கல்வேயர் வந்து 3000 ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு இந்த பணியாளர்களை கொன்று விடுகிறார்கள்.
பிரியமானவர்களே, இப்படியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது யோபுவின் 10 பிள்ளைகளும் மூத்த சகோதரனுடைய வீட்டிலே விருந்து உண்டு கொண்டே இருந்த பொழுது பெரியதொரு காற்று அந்த வீட்டை மோத வீடு இடிந்து விழுந்து 10 பிள்ளைகளும் செத்து போய்விட்டார்கள். இந்த நேரத்தில் யோபுவுக்கு உள்ளங்கால் முதற்கொண்டு உச்சந்தலை வரைக்கும் எரி புண்ணு அழு கட்டிகள் வந்துருச்சு. இது போதாதென்று மனைவியும் நண்பர்களும் இந்த யோபுவை பார்த்து என்ன சொல்றாங்க, டேய் இன்னும் என்னடா கடவுள் 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 இருக்க, கடவுளை சபிச்சுட்டு செத்து போறதுதானே என்று சொல்கிறார். பாருங்க, படிப்படியா ஒரே நாள்ல இந்த யோபுவுக்கு எத்தனை நஷ்டம், எவ்வளவு கஷ்டம். பிரியமானவர்களே, ஏராளம் உயிர் சேதம், ஏராளம் பொருள் சேதம், உடல் சுகம் போயிருச்சு. மனைவியின் நண்பர்களும் கேலி செய்யறாங்க, செத்து போன்னு சொல்றாங்க. ஆனால் இந்த யோபு விசுவாசத்தில் தளரவே இல்லை. தன் வாயினால் ஒரு பாவமும் செய்யவில்லை. உங்களால இருக்க முடியுமாங்க? உங்க வீட்டுல இருக்க கோழி குஞ்சு ஒரு நாளைக்கு செத்து போகுது. என்னடா இந்த ஊர்ல எவ்வளவு கோழி இருக்கு, ஏன் கோழி குஞ்சு தானே சாவணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்த நாள் நீங்க வளர்க்குற ஒரு நாய் செத்து போகுது. நீங்க நினைப்பீங்க, ஆண்டவரே இது எவன் ஜெய்வனை வச்சானோ தெரியலையே, அது எனக்குத்தானா வைக்கணும் என்று சொல்லுவீங்க. அடுத்த நாள் உங்க புள்ள சுகமில்லாம போகுது. என்ன சொல்லுவீங்க, கடவுளாவது மண்ணாங்கட்டியாகும், இப்படிப்பட்ட கடவுள் எனக்கு தேவையே இல்லை என்று ஒரே அடியில அடிச்சிருவீங்க. யோபுவை பாருங்க, எம்மாத்திரம் சோதிக்கப்படுகிறார். எத்தனை 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 கஷ்டங்கள் வருகிறது. எல்லா கஷ்டத்திலும் அவர் விசுவாசத்தோடு இருக்கிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. என் தாயின் கருப்பையின் நின்று பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெருக என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவருடைய பெயர் போற்ற பெருக என்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவ பெருமக்களே, உங்களுக்கு எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு நோய் நொடி வந்தாலும், உயிர் சேதம் வந்தாலும், பொருள் சேதம் வந்தாலும், நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? யோபுவை போல ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமம் மகிமை அடையட்டும். கை உயர்த்தி கொஞ்சம் சொல்லுங்களே பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார், அவர் நாமம் மகிமை அடையட்டும். பிரியமானவர்களே, எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், விசுவாசத்துல மட்டும் தளர்ந்து போகவே போகாதீர்கள். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரண்டாவதாக, நோய் எதற்காக வருகிறது என்றால் பாவத்தினால் நோய் வருகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பாவத்தின் கூலி மரணம். எல்லாரும் சொல்லுங்க, பாவத்தின் கூலி மரணம், பாவத்தின் கூலி மரணம், பாவத்தின் கூலி மரணம். மரணம், பாவம் உங்களுக்கு நோயை கொண்டு வந்து சேர்க்கும். பிரியமானவர்களே, விபச்சாரம் செய்கிறவனுக்கு வர்ற நோய் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. எய்ட்ஸ் வியாதி. அருமையா சொல்றீங்க. குடிகாரனுக்கு வர்ற நோய் என்ன? அல்சர் வியாதி. குடிகாரனுக்கு என்ன வியாதி வருது? அல்சர் வியாதியும் மஞ்சள் நோயும் வருகிறது. பீடி சிகரெட் வலிக்கிறவனுக்கு, புகையிலை போடுறவனுக்கு, மூக்குப்பொடி போடுறவனுக்கு என்ன நோய் வருகிறது? கேன்சர். கேன்சர் வியாதி வருகிறது. டிபி வியாதி வருகிறது.
இதெல்லாம் போதுமா போதாதா? நெருப்பு, எரிச்சல், கோபம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு இருதய நோய் வருது. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சு இந்த பாவத்தை நீங்க செய்யாம இருக்கிறீங்களா? ஐயோ விபச்சாரம் செஞ்சா எய்ட்ஸ் வியாதி வந்துடும், செய்யவே கூடாது அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? குடிச்சாக்கும் அல்சர் வரும், மஞ்சள் நோய் வரும், மரணம் வரும், இதை செய்யக்கூடாது என்று நீங்க நினைக்கிறீங்களா? போதை பாக்ஸுகளை போட்டாக்கும் ஐயோ நரம்பு தளர்ச்சி வரும், பாதியிலேயே நம்ம வாழ்க்கை க்ளோஸ் ஆகும் என்பதை நீங்கள் அறிந்தும் இதை செய்யாம இருக்கிறீங்களா? ஒவ்வொரு சிகரெட் பாக்கெட்லயும் ஒரு இண்டுக்குறி போட்டிருக்கும், ஒரு அபாய முத்திரை இருக்கும். இதை பார்த்த பிறகும் சிகரெட் வலிக்காம இருக்கிறியா? இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. உனக்கு மரணம் அடுத்து இருக்கிறதுன்னு சொல்லி அறிஞ்சும் வேண்டுமென்றே பாவம் செய்கிற மக்களே, நீ மறிக்கிறதுக்கு முன்னால என் தேவனுடைய பாதத்துல வந்து விழு. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மத்தேயு 9வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவனிடம், மகனே துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். Praise the Lord. பிரியமானவர்களே, 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை முடக்குவாதமுற்ற வாத நோயினால கஷ்டப்படுற ஒரு ஆளை கட்டில போட்டு தூக்கிட்டு போறாங்க. இயேசுசாமிக்கு முன்னால கொண்டே வைக்கிறாங்க. அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார், பாராட்டுறார். அந்த மகனை, அந்த நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற ஆளை பார்த்து என்ன சொல்றாரு ஆண்டவர்? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. இதுல இருந்து தெள்ள தெளிவா நமக்கு தெரியுது, அந்த வாத நோயாளிக்கு அந்த நோய் வந்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பாவம். பாவம். அந்த நோய் வந்ததுக்கு காரணம் என்ன? பாவம். பாவம். Praise the Lord. Praise the Lord. அது பிரியமானவர்களே, இன்னொரு நிகழ்வையும் கூட பாருங்கள். அருணாதர் இயேசு கிறிஸ்து பெத்சாயிதா குளத்துக்கு கடந்து போகிறார். அங்கே 38 ஆண்டுகளாக உடல்நலம் இல்லாத ஒருவர் அங்கே படுத்து கிடக்கிறத பார்க்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து, உனக்கு நலம் பெற விருப்பமா என்று கேட்கிறார். அவனை பார்த்து, உன் கட்டிலை எடுத்துக்கொண்டு நட நட. அவன் நடந்து சென்றான். 38 ஆண்டுகளாக குளத்தங்கரையிலே உடல் நலம் இல்லாமல் கிடந்த அந்த ஆள் படுக்கையை எடுத்துக்கிட்டு நடக்கிறார். Praise the Lord. Praise the Lord. மீண்டும் ஒரு நாள் அருணாதர் இயேசு கிறிஸ்து இந்த மகன் தேவாலயத்தில் இருக்கிறத பார்க்கிறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? இதை விட மோசமானது உனக்கு நடக்காதபடி நீ ஜாக்கிரதையாயிரு, பாவம் செய்யாதே. யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பின்னர் இயேசு சுகமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீ நலமடைந்துள்ளீர், இதை விட கேடானது எதுவும் நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதே. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அந்த சகோதரன் சுகர் வியாதி உண்டு, காலில் ஒரு பெரிய புண்ணு உண்டு. பல மருத்துவர்கள்ட்ட கடந்து போனாரு, சுகம் கிடைக்கல. அதனால விரக்தி அடைந்து கோவிலுக்கு வர்றதுல, ஜெபம் பண்றதுல ஒண்ணுமே இல்லை. இப்படிப்பட்ட நேரத்துல நாம் அவர் ஆலயம் என்கிற நம்முடைய கேசட், டிவிடி கேசட்டை யாரோ ஒருத வாங்கிட்டு போய் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவர் அந்த கேசட்டை போட்டு பார்த்திருக்கிறார். உள்ளம் குத்துண்டவராக, ஐயோ நான் பாவி, நான் பாவம் செய்துட்டேன் என்று சொல்லி கதறி இருக்கிறாரு. நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, 2வது நாளே காலில் இருந்த பெரிய புண்ணு சுகமாயிருச்சு. இருந்த இடமே தெரியாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். Praise the Lord. அந்த மகனுடைய காலில் இருந்த புண்ணுக்கு காரணம் சுகர் வியாதியா, பாவமா? பாவம். பிரியமானவர்களே, யாரும் உங்க பாவத்தை மறைக்காதீங்க. நீங்க பாவத்தோடு இங்க உட்கார்ந்துகிட்டு எனக்கு சுகம் வேணும், எனக்கு சுகம் வேணும் என்று கேட்டா ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவாரா? சுகப்படுத்தவே மாட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? நீ பாவத்தை சமர்ப்பணம் பண்ணாம சுகம் வேணும் என்று கேட்டால், சுகம் அடைஞ்சதும் நேர மதுபான கடைக்கு போவேன், நேர சின்ன வீட்டுக்கு போவேன், நேர தம்மடிக்க போவேன். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நீ சுக வேண்டும் என்று கேட்டும் ஆண்டவர் உன்னை சுகப்படுத்தவில்லை என்றால், உன் பாவத்தை நீ சமர்ப்பணம் செய்யல. சமர்ப்பணம் செய்தாலும் இது போன்ற பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று நீ பிரதிஜை எடுக்கவில்லை என்பது அர்த்தம். இந்த நேரத்துல பாவத்துக்கு மேல பாவம் செய்து அழிந்து கொண்டிருக்கிற மக்களே, உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றால் உங்க பாவத்தை சமர்ப்பணம் செய்யுங்க.
அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் பாவி ஐயா, பாவியிலும் பெரும் பாவி ஆண்டவரே என்று சொல்லி உங்க பாவத்தையும் பாவ வாழ்க்கையும் ஆண்டவருடைய சன்னிதானத்துல சமர்ப்பணம் செய்யுங்க. உங்களுக்கு சுகம் கிடைக்கும். Praise the Lord. மூன்றாவதாக, நோய் தீய ஆவி கிட்ட இருந்து வருகிறது. மார்க் 9வது அதிகாரம் 20-25 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தா, ஒரு தகப்பனானவன் தன்னுடைய மகனை, தீய ஆவி பிடித்த தன்னுடைய மகனை அருள்நாதர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டுட்டு வர்றாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. மார்க் 9:21-22 வசனங்களை வாசிங்க. இயேசு அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். குழந்தை பருவத்திலிருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலும் என்றால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இந்த தீய ஆவி என்ன செஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த மகனை கீழே தள்ளி நுரதல்ல வச்சு பல்ல நரன்னு கடிக்க வச்சு, அது மாத்திரம் இல்லாம தீயிலையும் தண்ணியிலையும் தள்ளி இவனை கொல்றதுக்கு பாக்குது. சீமானவர்களே, இந்த மகனை ஒரு மருத்துவத்தை கொண்டுட்டு போய் இப்படிப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் சொன்னாக்கும் இந்த மருத்துவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? ஆஹா, வலிப்பு நோய் வந்திருக்குது என்று சொல்லிட்டு ஒரு பேப்பரை எடுத்து அரை பக்கத்துக்கு மருந்து எழுதுவார். இந்த மாத்திரை காலையில் கொடுங்க, இத மத்தியானம் கொடுங்க, இத ராத்திரி கொடுங்க, இத படுக்கும் போது போய் கொடுங்க. இந்த மருத்துவருக்கு தெரியுமா இந்த பையனுக்குள்ள இருந்து செயல்படுகிறது தீய ஆவின்னு? தெரியுமா? தெரியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு 100% வியாதி. நாங்கள் எல்லாரும் மெடிக்கல் பீப்புள், நாங்க எல்லாரும் மருத்துவமனையில பணி செய்யறவங்க. அதனால உங்களுக்கு தெளிவா சொல்றோம். பிரியமானவர்களே, 100% ஏறக்குறைய 90% வியாதி பாவத்தினால வருகிறது. மக்களே, 100% வியாதி மாத்திரம்தான், ஏறக்குறைய 8% வியாதி மாத்திரம்தான் நோய் கிருமியினால வருகிறது. 2% வியாதி சாத்தானால வருகிறது. ஆக பிரியமானவர்களே, அதிகமான வியாதி எதனால வருகிறது? பாவத்தை விடுங்க. நீ நல்லா இருக்கணுமா, சுகமா இருக்கணுமா, சுகமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹார்லிக்ஸ் பாட்டிலையும் குளுக்கோஸ் பாட்டிலையும் பூஸ்ட் பாட்டிலையும் போன்விட்டா பாட்டிலையும் வாங்கி வச்சு கலக்கி 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 குடிக்க வேண்டியது இல்லைங்க. நீ செய்ய வேண்டியது பரிசுத்தமாகு. பரிசுத்தமாகி விட்டாய் என்றால் பூரண சுகத்தோடு நீ வாழலாம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த மகனை உற்று பார்க்கிறார். இந்த மகன் இப்படி நோய்க்கு அடிமைப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணம் சாத்தான் என்பதை அறிந்து கொண்ட இயேசு, ஊமை செவிட்டு பேயே, இவனை விட்டு வெளியே போ, திரும்பி இவனுக்குள்ள நுழையாதே. அந்த மகனுக்கு பூரண சுகம் கிடைச்சது. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லவருங்க. பிரியமானவர்களே, நோயை ஓட்டுகிற சக்தி ஆண்டவருக்கு மாத்திரம்தான் உண்டுங்கிறத நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. இன்னும் ஒரு நிகழ்வையும் பாருங்க. லூக்கா 13வது அதிகாரம் 11-13 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. 18 ஆண்டுகளாக தீ ஆவி பிடித்து உடல்நலம் குன்றிய பெண் ஒருவர் தொழுகை கூடத்தில் இருந்தார். அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இருந்தார். இயேசு அவரை கண்டு அருகில் கூப்பிட்டு, அம்மா, உமது நோயிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி அவர் மீது தம் கைகளை வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார். தொழுகை கூடத்துல ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா 18 ஆண்டுகளாக கூனியா இருக்கிறாங்க. அந்த பெண்ணை பார்த்தவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயோ பாவம், இந்த அம்மாவுடைய முதுகெலும்பு அப்படி வளைஞ்சு போய் கிடக்குது, என்ன பாவம் செஞ்சாலோ என்ன சாபமோ தெரியல, பாவம் பாவம் எது எல்லாரும் சொல்லி இருப்பாங்க. இயேசு அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்திலே இந்த அம்மா கூனி குறுகி இருக்கிறது காரணம், உடல்நலம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் சாத்தான் என்பதை அறிந்து கொண்டார். பிரியமானவர்களே, எனக்கு ஒரு இளம் பெண்ணை தெரியும். அந்த பெண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் மயக்கம். ஏராளமான மருத்துவர்கள்ட்ட கொண்டுட்டு போனாங்க. இங்கே போனாலும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றது, அங்கே போனாலும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஏராளமான பணத்தையும் அந்த பெற்றோர்கள் செலவழித்தார்கள்.
இறுதியில் அந்த பெண்ணுக்கு சுகம் கிடைச்சது இல்ல. ஒரே ஒரு மகன் கண்ணீரோடு கதறினாங்க. நான் சொன்னேன், ஒரு தியானத்துக்கு வாங்க, தியானத்துல என் தேவன் இயேசு கிறிஸ்து அவர் சுகப்படுத்துவார், விசுவாசிக்கிறீங்களா என்று கேட்டதுக்கு அப்பாவும் அம்மாவும் கண்ணீரோட விசுவாசிக்கிறோம் சிஸ்டர். அப்போ இந்த தியானத்துல ஜெபிங்க எனக்கு ஒரு நாள் துதி ஆராதனை வேலையில வல்ல சக்தியோடு எல்லோருமாக சேர்ந்து ஆண்டவரை துதித்து பாடி ஸ்தோத்தரித்துக் கொண்டு இருந்தோம். இந்த பெண்ணும் வல்லமையோடு ஜெபித்தார். இந்த ஆராதனை முடிந்ததும் நேர எனக்கிட்ட வந்து அந்த பெண் சொன்னார், சிஸ்டர் வல்லமையோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து துதி ஆராதனை சமயத்திலே துதித்துக் கொண்டிருந்த பொழுது என்னிலிருந்து ஒரு கருத்த மனுஷன் வெளியில வந்து போறத நான் பார்த்தேன். அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த அம்மாவுக்கு மயக்கம் கிடையாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துருச்சு, மருத்துவ ரீதியில எங்கேயோ வளர்ந்துருச்சு. ஆனால் இந்த பெண்ணுடைய மயக்கத்துக்கு காரணம் என்னன்னு எந்த மருத்துவராலேயே கண்டுபிடிக்க முடியல. என் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்னால நின்று கத்தி கதறி தேவனே என்று துதித்த பொழுது அந்த பெண்ணுகிட்ட இருந்த பேய் வெளியில போச்சு, மயக்கம் நீங்கியது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான்காவதாக நோய் ஒருவருக்கு ஏன் வருகிறது என்றால் நோய் கிருமியினால வருகிறது. இந்த நோய் கிருமியினால வருகிறது டைபாய்டு ஃபீவர், மலேரியா ஃபீவர், டெங்கு காய்ச்சல், வைரஸ் கோல்டு, இது போல வியாதிகள் கிருமிகளால் வர்றது சொற்ப வியாதிகள் தான். ஆக பிரியமானவர்களே, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பேதுரு வீட்டுக்கு போறார். பேதுருவின் மாமியார் சுகம் இல்லாம இருக்கிறாங்க, பயங்கரமான காய்ச்சல். அப்போ இயேசு என்ன செய்கிறார், அந்த காய்ச்சலை கடிந்து கொள்ள, நோய் கிருமியினால் ஏற்பட்ட அந்த காய்ச்சலை கடிந்து கொள்ள அந்த மகளுக்கு பூரண சுகம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த துதி ஆராதனையின் சமயத்துல இந்த குணமளிக்கும் வழிபாட்டுக்குள்ள நம்ம கடந்து செல்லவிருக்கிறோம். இந்த வேளையில உங்களுக்கு பூரண சுகம் வேணும்னாக்கும் நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக பரிசுத்தமாகுங்க. இதுவரைக்கும் யாராவது பரிசுத்தம் இல்லாம உட்கார்ந்து இருந்தீங்கன்னாக்கும், உங்க பாவத்தை சமர்ப்பணம் செய்யாம உட்கார்ந்து இருந்தீங்கன்னாக்கும் இந்த நேரத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க. அதிமிக சாட்சியோடு விசுவாசத்தோடு, தேவனே என்னை சுகப்படுத்தும் ஐயா, பரிசுத்த உள்ளத்தோடும் விசுவாசத்தோடும் சாட்சியோடும் ஆண்டவருக்கு முன்னால மண்டியிட்டு தேவனே தேவனே என்னை சுகப்படுத்தும் என்று மன்றாடுங்கள். என் தேவன் உங்களை சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நாமத்தை சொன்னாலே போதும் பேய் ஓடி போயிரும். அவர் பேரால கை நீட்டினாலே போதும் பூரண சுகம் கடந்து வரும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.